வணக்கம். சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 சென்னையின் முக்கிய வணிகரான கஜுலா லட்சுமி நரசு என்பவரால் தொடங்கப்பட்டதே இச்சங்கம். கம்பெனிக்கு எதிராக தங்களுடைய குறைபாடுகளை தெரிவிக்க மக்களை ஒன்றிணைத்து இச்சங்கத்தை தொடங்குறாங்க. இச்சங்கத்துல சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினர் மட்டுமே அங்கம் வகிக்கிறாங்க. கம்பெனியின் நிர்வாகத்தில் கல்வி, நீதி ஆகிய துறைகளுள் ஏற்படும் குறைபாடுகளை இந்த அமைப்பு மனுக்கள் மூலமாக இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவித்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி தொடரணும் அப்படின்னா ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பட்டய சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஆகும். அதன்படி பார்க்கும்போது 1853 பட்டய சட்டமானது நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக 1852 டிசம்பர்ல இந்த அமைப்பானது ஒரு மனுவை அனுப்புறாங்க. இந்த மனுவில் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரயத்துவாரி முறை, ஜமீன்தாரி முறைகள் மூலமாக வேளாண் வர்க்கத்தினர் துன்பப்படுவதாகவும், ஜமீன்தார்கள் கம்பெனி அதிகாரிகள் ஆகியோரின் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டினை தடுத்து பண்டைய கிராம முறை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீதித்துறை தாமதமாகவும் செயல்படுவதாகவும், சிக்கல் நிறந்தவையாகவும் இருப்பதாகவும் சொல்றாங்க. நீதிபதி நியமனத்தின் போது அவர்களின் நீதித்துறை சார்ந்த அறிவுத்திறனும் வட்டார மொழிகளின் அவருக்குள்ளான திறமையும் மதிப்பீட்டு செய்யப்படுவதனால நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதாக இந்த மனுவில் தெரிவிக்கிறாங்க. இந்த மனு மீது இங்கிலாந்து பாராளுமன்றம் 1853 மார்ச் மாசம் ஒரு விவாதம் நடத்துறாங்க. இந்த விவாதத்தின் அடிப்படையில இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான HD செய்மூர் அவர்கள் 1853 அக்டோபர் மாசம் சென்னை வராரு. சென்னை வந்த அவர் குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி போன்ற பகுதிகளை பார்வையிட்டு மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்பி போறாரு. ஆனாலும் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் ஆட்சி தொடரலாம் அப்படின்ட்டு இங்கிலாந்து பாராளுமன்றம் அனுமதி வழங்குறாங்க. இந்த நிலையில தான் இச்சங்கம் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயர்கள் சொந்தமான பகுதிகளை மகாராணியின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் என ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று 14,000 பேர் கையெழுத்திடப்பட்ட ஒரு மனுவை 2வது முறையாக இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த சங்கம். போன்ற சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்த இச்சங்கம் 1866 லட்சுமி நரசு அவர்கள் மரணத்துக்கு பிறகு செயல்பாடுகள் முற்றிலுமாக அடங்கி போகுது. அது மட்டும் இல்லாம இச்சங்கம் 1881 இவ்வியக்கம் இல்லாமலே போனது அப்படின்னு சொல்றாங்க. இச்சங்கம் பெருமளவில் சாதனைகள் செய்யாவிட்டாலும் கூட இந்தியர்களின் கருத்துக்களை வெளியில் சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வாக கருதுறாங்க. இந்த சங்கத்தினுடைய நெகட்டிவ், அதாவது மைனஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இச்சங்கம் முழுக்க முழுக்க சென்னை மாகாண எல்லைக்குள்ளே மட்டுமே இருந்துச்சு, தேசிய அளவில் செயல்படவில்லை. அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்துல இருந்த நபர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தினுடைய நில உடைமையாளர்களுடைய பங்கு அதிகமா இருந்து சொல்றாங்க. இந்த குறைபாடுகளை தான் INC நீக்கியது. அடுத்த வகுப்புல INC பத்தி பார்க்கலாம்.